ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜாஸ் கிச்சன். நான் இப்போ ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான். அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த குக்கரில் வந்து 2லேருந்து 3 விசில் உங்கள் உருளைக்கிழங்கு எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் வேக வச்ச பிறகு. இந்த மாதிரி மசிச்சு கூட விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை மசிச்சு விட்டுக்க போகிறேன். நல்லா என்ன சொல்கிறது, அந்த திருப்பி திருப்பியே இல்லாமல் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்ருங்க, உடச்சி விட்ருங்க. உருளைக்கிழங்கு நல்லா உடச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வேணால் வேறு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் ப்ளைன் உருளைக்கிழங்குல வச்சு சும்மா ஜஸ்ட் ஒரு ஈவினிங்கில் சீக்கிரமாக செஞ்சுக்கிற ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன ஹெர்ப் வேணுமோ, அதாவது நீங்கள் வந்து இந்தியன் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெர்ப்ஸ் இருக்கங்காட்டிக்கு அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்தியன் ஸ்பைசஸ், அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்பு ஆரிகானோ இருந்ததுன்னு நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு ஸ்பூனுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுக்கு குறைவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா ஸ்பைசஸ் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் காரம் கம்மியாக அளவாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருப்போம். ஸோ இதுலேயும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி டோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஓரளவுக்கு ஒரு 2 ஸ்பூனாக போட்டு நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் சிக்கன் வேணும்னா நீங்கள் சிக்கனை வந்து தனியாக ஒரு டாஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகெல்லாம் சேர்த்து இந்த நம்ம கீமாக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிக்கன் நக்கெட்ஸ் மாதிரி வரும். இது நான் ஒன்லி பொட்டேட்டோ நக்கெட்ஸுங்கிறங்காட்டிக்கு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இது வந்து என்ன ஷேஃபுக்கு வேணாலும், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ, பட்டன் ஷேப், அப்புறம் வந்து ஏதாவது அச்சு இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப், குழந்தைங்களுக்கு எது விரும்பும், குர்குரே ஷேப்பு, நம்ம இந்த விரல் மாதிரி ஃபிங்கர் மாதிரி எந்த வேணுமானாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஷேப் மட்டும் காமிச்சிருக்கேன். பட் நான் வந்து அதில் ரவுண்ட் போட்டேன், அப்புறம் குர்குரே ஷேஃப்க்கு இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தேன் நான். உங்களுக்கு என்ன அச்சு இருக்கோ, உங்களுக்கு என்ன வருமோ அதை சேர்த்துனா ஜஸ்ட்டு நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி கூட போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலும் ரொம்பவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் சும்மா குழந்தைங்களுக்காக நம்ம அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்ளைஸ் பண்ணி காமிச்சேன்னா அவங்களுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் அளவான ஆயில் தான், ரொம்ப ஆயிலெல்லாம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமான ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நாம் பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும் பிரியுன்ற மாதிரி எந்த வித குழப்பம் இல்லை. பிகினர்ஸ் கூட டக்குன்னு பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான். நமக்கு தேவையான ஹெர்பு, நமக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துட்டு இதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, இட்டாலியன் ஸ்பைசஸ் இல்லை இந்தியன் ஸ்பைசஸ், என்னவோ எனி யூ வாண்ட், நீங்கள் அதை போட்டு அழகாக சூப்பராக செஞ்சுக்கலாங்க. சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி இது. 10 மினிட்ஸ் மேக்ஸிமைஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேகிறது வரைக்கும் தான் டைமு. அந்த அளவுக்கு பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பினஸ், மேலே ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பாருங்கள் அவ்வளோ அழகாக உங்களுக்கு குக் ஆகிட்டுருக்கு. உடையலை பிரியலை இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. பாருங்கள் நல்லாயிருக்கு. இது வந்து உள்ளே வந்து ஸ்பைஸியாக இருக்கும். மேலே ஒரு கோட்டிங் மட்டும் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சாஃப்டாக உங்களுக்கு அந்த என்ன வெயிட்லெஸ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப வெயிட்டாக இருக்காது, அப்படியே ப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு குக் ஆகிட்டு வருது. இப்போ இதை நம்ம நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அச்சஸில் டிசைன்ஸாக போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட நல்லா அழகாக தெளிவாக உங்களுக்கு வருது. செம்மையாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. இது மாதிரி அடுத்து நம்ம பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்துக்கலாம்.
ஒவ்வொரு பேட்ச் உங்களோட பாத்திரத்தில எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டேன்னா, நம்ம அதிகமா சேர்த்துனோம்னா, அந்த இடங்கரா இருக்கும். நமக்கு அது எடுத்து கரெக்ட்டா வர்றக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால உங்க பாத்திரத்துக்கு எவ்வளோ இது இருக்குமோ, அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப இதையும் நான் சேர்த்துட்டு, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். அட்டகாசமா இருந்துச்சுங்க. இது நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் அதுவும் காமிக்கிறேன். ரவுண்டாவும் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு ஃபன்னியா இருக்கும் இல்லையா? அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் இங்கே பாருங்க இப்போ ரவுண்ட் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து குர்குரே மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும்தான் காட்டியிருக்கேன். பாருங்க உள்ள அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். நான் போட்ட ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லாயிருக்கு. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாஸு இல்லை மயனஸ் எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.